இன்னொரு டிஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரூம்ல இருந்து வரப்ப சார்ஜ் வேற மறந்து போயிட்டேன். இப்ப தேவையில்லாம அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 400 ரூபாய் செலவு. அந்த கடையிலேயே நான் சொன்னேன், இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நிறைய கேபிள் நான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன், எந்த கேபிளுமே வந்து கார்ல வந்து நினைச்சு நிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவருக்கு பெஸ்டா ஒரு வயர் கேபிள் கொடுத்தாப்ல. இந்த கேபிள் வந்து நிறைய டிரைவர்ஸ் வாங்கியிருக்காங்க பிரதர், நல்லா உழைக்குது கார்ல. பாத்தீங்கன்னா இதோட கம்பெனியை பார்த்துக்கோங்க. வயரும் பேக்கிங்கும் பயங்கரமாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி கேட்டு வாங்கிக்கோங்க. அவங்க இத்தனைக்கும் சொன்னாங்க நிறைய டிரைவர்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பிரதர். இதில் வந்து எந்த ஒரு ஃபால்ட்டும் இது வரைக்கும் வந்ததில்லை, வந்து யாரும் சொன்னதும் கிடையாது. நீங்கள் தயங்காமல் வாங்கலாம். ஆனால் ரேட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 400 ரூபா வாங்கிட்டாங்க. ரேட்டு குறைக்கவே மாட்டேன்ட்டாரு. என்ன பண்ணுறது? ஆனால் நம்ம நிலமை வாங்கி தான் ஆகணும். சரி, கிடக்கத்தானே போகுது, அதனால் வாங்கியாச்சு, வேறு வழி இல்லை. வயரு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டஃப்பாக தான் இருக்குது, குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது. ஆனால் சார்ஜும் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக தான் ஏறும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, வேறு வழி இல்லை. இன்றைக்கி 400 ரூபா செலவு போச்சு. நம்ம ஓட்டணும், கண்டினியூஸாக ஓட்டணும்னு நினச்சாலும் ஓட்ட முடியாது போல். இன்னும் அந்த சிஎன்ஜி பங்கில் இப்போ மணியை வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி ஆகிப்போச்சு. இவ்வளோ நேரம் கரண்ட் இல்லை, சிஎன்ஜி போட முடியல. அப்படியே தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னமும். இப்போ தான் கரண்ட் வந்திருக்கு, இப்போ தான் ஒவ்வொரு வெஹிக்கிளாக வந்து மூவ் ஆகுது. கிட்டத்தட்ட வெஹிக்கிளவே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. ஒரு எனக்கு முன்னாடியே வந்து 10 வெஹிக்கிள் குறையாமல் நின்றுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு பொழப்பு. நான் இதுக்கெல்லாம் மனசு தலை விடக்கூடாது, என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. சிஎன்ஜி 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 இதுலேயே நம்ம பாதி டைம் வேஸ்ட் ஆயிடுது. என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஓகே, நம்ம சிஎன்ஜியை ஃபுல் பண்ணிட்டு இங்கேருந்து அடுத்த ஒரு ட்ரிப்பை எடுத்துகிட்டு நான் அப்டேட் பண்ணுறேங்க, வேறு வழி இல்லை. நிப்பாட்டாமல் 6 மணி நேரம் 8 மணி நேரமாக மேக்ஸிமம் ஓட்டலாம்னு பார்த்தேன். ஸ்டார்டிங்லேயே சொதப்பியாச்சு. 2 ட்ரிப்பு ஓட்டினது அப்படியே நிற்கிது. இந்த மாதிரி தாங்க சென்னை லைஃப். நிறையா பேர் வந்து என்கிட்ட கேட்குறீங்க, சென்னையில் வண்டி ஓட்டலாமா என்ன ஏது. நிறையா பேர் இந்த மாதிரி ஒரு சில டைம் வந்து இந்த மாதிரி ஆகும். ஒரு சில டைம்னால நிறைய டைம் இந்த மாதிரி ஆகும். நம்ம கொஞ்சம் பார்த்து சூதானமாக அதுக்கு தகுந்த மாதிரி 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் வரப்பே முடிஞ்சளவு நம்ம சிஎன்ஜி ஃபுல் பண்ணி வச்சுக்கணும். அதுலேயும் வந்து ஒரு மைனஸ் இருக்குது. அதாவது 2 பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம சிஎன்ஜி போட்டோம்னா ஓகே, ஓரளவுக்கு. நம்ம அரை டேங்கில் இருக்கிறப்ப போட்டாலும் அதே அமௌண்ட் தான், மேக்ஸிமம் ஒரு 400 450. இதே இது காலியானதுக்கப்புறம் போட்டால் ஒரு 600. நமக்கு தான் அது லாஸு. நம்ம ஒரு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் இருக்கிறப்ப போட்டோம்னா நமக்கு தான் லாஸு. அந்த மாதிரியும் போட முடியல. ஐயோ, நம்ம அதாவது சென்னையில் ஓட்டுற டிரைவருக்கு எல்லாத்துக்குமே பைத்தியம் பிடிச்சி போயிடும். எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. சரி, வேறு வழி இல்லை, பார்க்கலாம். ஒரு ட்ரிப்பை எடுத்துகிட்டு அப்டேட் பண்ணுறேன்.